பெத்த புள்ளைய இந்த நிலைமையில எந்த தாயும் பார்க்க கூடாது. மோப்ப நாயுடன் திரண்டு வந்த தடயவியல் நிபுணர்கள். கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்துல வாய்க்கால் ரோடு LIG காலனியை சேர்ந்தவங்க தான் விஜயகுமார். இவங்களுக்கு 10 வருடங்களுக்கு முன்னாடி திருமணமானதாகவும் பழைய இரும்பு கடை வியாபாரம் தொழில் செய்துட்டு இருக்கிறதாகவும் கூறப்படுது. மனைவி அவங்களுடைய தாயார் வீட்டுக்கு தாயாரின் கண் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதுனால அவங்கள பாத்துக்க சென்றதாகவும், இந்த நிலையில விஜயகுமார் தான் வீட்டுல இருந்ததாகவும் கூறப்படுது. மத்தியான நேரத்துல விஜயகுமார் அவர்களுடைய அம்மா பையனை பார்க்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்தப்போ பையன் சோஃபால சாய்ந்தபடி இரத்த வெள்ளத்துல கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருந்திருக்காங்களா. உடனடியாக அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுக்கு தகவல் தெரிவிச்சு காவல்துறையினரும் வரவழைக்கப்பட்டிருந்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த அதிகாரிகள் விஜயகுமார் அவர்களுடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து என்ன நடந்ததுன்னு தீவிரமா விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு தடயவியல் நிபுணர்கள் இது கொலையா இருந்தா கொலையாளி தடயத்தை விட்டுட்டு போயிருந்திருக்காங்களா, என்ன நடந்ததுன்னு தடயங்களை சேகரிக்கவும் தொடங்கி இருந்திருக்காங்க. பட்ட பகல்ல வீட்டுக்குள்ளேயே பையனை ரத்த வெள்ளத்துல பார்த்த அந்த அப்பாவுடைய மனசு எவ்வளவு பதறி போயிருந்திருக்கும்.